ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏபி பார்த்து முடிச்சாச்சா. அடுத்ததாக ஜிபி பற்றி பார்க்க போகிறோம். ஜிபியில் என்னென்ன கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க ஜிபி மெத்தட் பார்க்கலாம். உங்களுக்கு ஏபி பார்க்கலன்னா இப்போ ஏபி பார்த்துடுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜிபி ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு எனக்கு கொண்டு வர கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பெருக்கு தொடர் வரிசைக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சம்ம அப்ரோச் பண்ணலாம். பொது வடிவம் இது எப்படி இருக்குன்னா ஏஆர் ஸ்கொயர்டு அப் டு அப்படி வரைக்கும் இருக்கு. இது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு சம்ல அப்ளை பண்ணும்போது ஈஸியா புரியும். இல்ல வந்து டிஎன் உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா ஏ இன்ட்டு ஆர் என் மைனஸ் ஒன் ஃபார்முலா. அதுவே வந்து பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் கண்டுபிடிக்க T2/T1. அதே ஏபிக்கு டி ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 பண்ணியிருப்பீங்க. அதே உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு A/1 மைனஸ் ஆர். அதுவே வந்து எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் ஈக்குவல் டு ஒன்னா இருந்துச்சுன்னா எஸ்என் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஏ. அதுவே ஆர் வேல்யூட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர்என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன். ஆரோட வேல்யூ வந்து ஒன்னை விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர்என் பை ஒன் மைனஸ் ஆர். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ண போகிறேன். இனி வாங்க சம்மை எப்படி அப்ரோச் பண்ணதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் ஒரு ஜிபி தொடர் இருக்குதுன்னு சொல்லி T2 T1 உறுப்பு கொடுத்து பொது விகிதம் அல்லது பொது வித்தியாசம் கேட்டுக்கிறாங்க. பொது விகிதம்னா ஆர் கேட்டுக்கிறாங்க. ஆர்க்கு என்ன ஃபார்முலா T2/T1. இங்கிலீஷ்ல காமன் ரேஷியோ சொல்லி கேட்பாங்க. ஆரோட வேல்யூ ஆருக்கு இங்கிலீஷ் என்ன காமன் ரேஷியோ. வாங்க இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. T2ஓட வேல்யூ என்ன 1/5 1/5 பை அடுத்தது T1 ஓட வேல்யூ என்ன 3/5 அடுத்து 1/5 டிவைடு வந்து இன்டூ போட்டு ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணுமா இன்டூ 5/3 வருமா. 5 கேன்சல் ஆயிரும். மிச்சம் 1 இன்டூ 1 இன்டூ 3 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த டைம் குரூப் 2ல கேட்க சான்ஸ் இருக்குது. என்ன சொல்லிக்கிறாங்க இந்த தொடரோட கூடுதல் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது பார்த்தா உங்களுக்கு ஏபியா ஜிபியான்னு ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணுங்க. பார்த்தா இது ஏபி இருக்க சான்ஸ் இல்லை, ஏன்னா பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பார்த்தாவே இது ஜிபின்னு சொல்லி நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க. ஜிபியில் வந்து ஆறுமே ஏமே என்ன ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணுங்க. ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஏங்கிறது 2வா. அடுத்து ஆறுங்கிறது என்ன T2/T1 போட்டீங்கன்னா 2 பவர் ஸ்கொயர்டு பை 2 1 அடிச்சிரு. மிச்சம் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குதா வச்சுக்கோங்க. அடுத்து என்கிறது எவ்வளவு நம்பர் இருக்குது 8 இருக்குதா 8 n ஈக்குவல் டு 8. இப்போ வந்து பாருங்க ஆர் வேல்யூ எப்படி இருக்குது பாரு. ஒன்னோட அதிகமாக இருக்குதா இல்லை ஒன்னோட கம்மியாக இருக்குதா. ஒன்று தான் இருக்குதா பாருங்க. இங்கே ஆரோட வேல்யூ வந்து ஒன்னோட அதிகமாக தான் இருக்குது. அதனால ஏ இன்ட்டு ஆர்என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன் எஸ்என் ஃபார்முலா அதை யூஸ் பண்ணுறது. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏவோட வேல்யூ என்ன 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன 2 பவர் என்னோட வேல்யூ என்ன 8 மைனஸ் 1 பை ஆரோட வேல்யூ என்ன 2 மைனஸ் 1. இப்போ பாருங்க 2 அப்படியே வச்சுக்கோங்க. 2 பவர் 8ஓட வேல்யூ என்ன 256 மைனஸ் 1 பை அடுத்து 2லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 1. இப்போ 256லேருந்து 1 மைனஸ் பண்ணுங்க 2 இன்ட்டு 255 வருமா. இது மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா என்ன வருது 510 வருதா. 510 ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இது போல் ஈஸியாக சம் அப்ரோச் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டினில் ஒரு சீரீஸ் ஸ்டார்டிங் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து 10th உறுப்பு என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இந்த தொடர் ஜிபின்னு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏ கண்டுபிடிக்கணும் ஆர் கண்டுபிடிக்கணும். அப்புறம் என்கிறது எவ்வளோ என்ன 10th தானே கேட்டுக்கிறாங்க. n ஈக்குவல் டு 10 தெரிஞ்சிருச்சு. வாங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏ ஃபைன் பண்ணலாம். ஏ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பரா 2 தானே 2 போட்டாச்சு. அடுத்தது ஆர் கண்டுபிடிக்கணும். ஆருக்கு என்ன ஃபார்முலா T2/T1. T2ங்கிறது என்ன 4/2வா. கேன்சல் பண்ணா 1 டைம் இது 2 டைம். ஆர் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். இங்கே வந்து நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்கிறாங்க TN 10 தானே கேட்டிருக்கிறாங்க. T10 ஈக்குவல் டு இதுக்கு ஃபார்முலா என்ன ஏஆர் என் மைனஸ் 1. ஏவோட வேல்யூ என்ன 2 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன 2 இன்ட்டு பவர் n மைனஸ் 1. என்கிறது என்ன 10th டைமா 10 மைனஸ் 1. 2 இன்ட்டு 10லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது 2 பவர் 9 வருதா. 2 பவர் 9 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 பவர் 9ஓட வேல்யூ என்ன 512. 512 வந்து 2வால் மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. மல்டிப்ளேஷன் பண்ணி 24 வருதா. 1024 தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல காமன் ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க. காமன் ரேஷியோனா தமிழ்ல பொது வித்தியாசம் கேட்டிருக்கிறாங்க. ஜிபி தொடரலாம். அதுவே நீங்க நம்பர் கொடுத்தா ஃபைன் பண்ணீங்க. இப்படி ஏபிசிடி லெட்டரில் கொடுத்தாங்கன்னா எப்படி ஃபைன் பண்ணுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆருக்கு என்ன ஃபார்முலா T2/T1. T2ங்கிற இங்கே வேல்யூ என்ன ஏ பவர் எம்மா. ஏ பவர் எம் பை T1ஓட வேல்யூ என்ன ஏ பவர் எம் மைனஸ் 1. இப்போ பாருங்க
ஏ பவர் பி2 இருந்துச்சுன்னா இந்த 2 இங்கே வரும்போது -2 வருமா, அது போல் நீங்கள் எழுதுங்க. ஏ பவர் எம் அப்படியே வச்சுட்டு இன்டூ இது மேலே வரும்போது என்னப்பாவு ஏ பவர் -m-n வருமா. இப்போ உள்ள மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் -m இன்டூ ஏ பவர் +n வருமா. -m + m கேன்சல் ஆயிரு, மிச்சம் என்ன இருக்குது, ஏ பவர் n இருக்குமா. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இதுக்கு காமன் ரேஷியோ ஏ பவர் n. அடுத்த சம் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். எப்பவும் போல் வீடியோ பார்க்காம போகிற மாதிரி போயிடாதீங்க. தொடர்ச்சியாக ஜிபி தொடரில் 4 எண்களின் பெருக்குத்தொகை கொடுத்து அவற்றில் முதல் எண் கேட்டுக்கிறாங்க. தொடர்ச்சியாக கன்சிடேட்டிவ் 4 நம்பர்ஸ் டேமோட வேல்யூ பெருக்குத்தொகை வந்து 625னா அதில் முதல் எண் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வாங்க சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். தொடர்ச்சியாக அந்த 4 எண்கள் என்ன எடுத்துக்கிறேன்னா a/r3, a/r எடுத்துக்கிறேன். இந்த 4 எண்களின் பெருக்குத்தொகை தான் 625. அதுலேருந்து நம்ம a/4 ஃபைன் பண்ணிட்டோம்னா அதுலேருந்தே நம்ம a ஃபைன் பண்ணிக்கலாம். வாங்க எழுதிக்கலாம். பெருக்கு தொகையில் இன்டூ a/r இன்டூ ar இன்டூ ar3. இந்த பெருக்கு தொகையோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க, 625. இப்போ இங்கே என்னென்ன கேன்சல் ஆகுமோ கேன்சல் பண்ணுங்க. 6 கேன்சல் ஆயிரும், r3 கேன்சல் ஆயிரும். a இன்டூ a ஸ்கொயர் இன்டூ a3 இன்டூ a/4 வந்து 625. 625 a/4 பவரில் எதுவோட பவர் 4 வர மாதிரி எழுதலாம். 5 எழுதலாமா, 5/4 எழுதலாமா. இப்போ பாருங்கள், பவரோட வேல்யூ 2 சேமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பேஸ் 2 ஈக்குவல் பண்ணிப்போமா. a = 5. இப்போ முதல் எண்ணோட வேல்யூ எவ்வளோனா 5ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிவிட்டு சிம்பிளாக சால்வ் பண்ணிவிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களோட பெருக்குத்தொகை கொடுத்துருக்குறாங்க. தொடர்ச்சியான 4 எண்கள் நான் இப்படி எடுத்துக்கிறேன். அதோட பெருக்குத்தொகை கொடுத்தோன்னே அதுக்கு ஈக்குவேட் பண்ணி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறேன். a/4 = 625 வருதா. அதையும் நான் அதோட எதோட பவர் 4 எழுத முடியும் பார்க்குறேன். 5/4 எழுதலாம். அதனால் என்ன பண்ணனா பவர் 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பேஸ் 2 நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். a = 5ன்னு சொல்லி வந்துச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக சால்வ் பண்ணியாச்சு. இதுவே நீங்கள் ஒன்றே எடுத்து ஃப்ராக்ஷன் பண்ணி கண்டுபிடிச்சுன்னு ரொம்ப டிலே ஆகும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மெத்தட் டவுட்டாக இருந்துச்சுனால கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் தேவையோ அதை நான் கொடுக்குறேன். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லிக்கிறாங்க, ஒரு பெருக்கு தொடரில் ஒரு ஜிபி சீரீஸில் S6 உறுப்போட வேல்யூ கொடுத்து 6 கொடுத்து நம்ம கிட்ட அதில் முதல் உறுப்போட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது ஆரோட வேல்யூ 1 அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதான்னு பார்க்கணும். இங்கே 1 அதிகமாக தான் இருக்குது. SN ஃபார்முலா என்ன 1 அதிகமாக இருந்துச்சு, a × rn - 1/r-1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. S6 உறுப்போட வேல்யூ என்ன 4095 ஈக்குவல் டு ஏங்கிறது தெரியாது, ஏ அப்படியே வச்சுங்க. ஆரோட வேல்யூ என்ன சொல்லிக்கிறாங்க 4ன்னு, என்னோட வேல்யூ என்ன சொல்லிக்கிறாங்க 6, எஸ்ங்கிறது தானே 6 போட்டுங்க -1/, ஆறுங்கிறோட வேல்யூ என்ன 4 - 1. இப்போ ஏ அப்படியே வச்சுக்கோங்க. 4/6 வேல்யூ என்னன்னா 4096 - 1. அந்த -1 அப்படியே போட்ட பை 4லேருந்து 1 மைனஸ் பண்ணின்னு என்ன வருது 3 வச்சுக்கோங்க. இது அப்படியே கீழே இருக்கீங்க 4095. இப்போ என்ன பண்ணீங்கன்னா 4096லேருந்து 1 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது 4095 வருதா பை 3. இங்கே 4095. இது இங்கே இருக்கிறது இங்கே வந்துச்சுன்னா டிவைடாக மாறுமா, டிவைடாக மாறும்போது இது கேன்சல் ஆயிரு. இங்கே 1 இருக்குமா, இந்த 1 இங்கே கொண்டு வாங்க. a = 3ன்னு வருதா. முதல் உறுப்போட வேல்யூ 3ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டு சம்ம இவ்வளோ ஈஸியாக அப்ரோச் பண்ணுங்க. இந்த மாடல் சம் நிறைய டைம் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க டிஎன்பிசி எக்ஸாமில். இந்த மெத்தட் சம்ம நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. என்ன தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி காட்டினாலே நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து மேக்ஸ் கற்றுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் சம் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சம்ம ஒர்க் அவுட் பண்ணி பழகுங்க. இந்த கொஷின் பாருங்கள், ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க. ஜிபி தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 1365 கிடைக்கும் சொல்லி கேட்குறாங்க. எஸ்என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வாங்க சம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏஆர் எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ என்ன 1, ஆரோட வேல்யூ என்ன T2/T1, 4/1 போட்டால் 4R. இப்போ பாருங்கள் ஆரோட வேல்யூ greater than 1 less than 1 பாருங்க. ஆரோட வேல்யூ 1 அதிகமாக தான் இருக்குது. அதனால் ஃபார்முலா என்ன Sn = a × rn - 1/r-1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் வாங்க. ஏவோட வேல்யூ என்ன 1 × ஆரோட வேல்யூ என்ன 4, என்னோட வேல்யூ தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க -1/, ஆரோட வேல்யூ என்ன 4 - 1 எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 1365 அப்படியே போட்டுங்க. அடுத்தது இந்த 4லேருந்து 1 மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது மேலே இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க 3 =
1365. அடுத்து என்ன பண்ணீங்க, இங்கே டிவைடில் இருக்கிற 3 அங்கே போயிடுச்சுன்னா இன்டூ 3 ஆயிருமா, 1365 இன்டூ 3 4 பவர் n மைனஸ் 1. இது மல்டிப்ளேஷன் பண்ணுங்க, மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா 4095 வருதா. இனி என்ன பண்ணீங்கன்னா 4 பவர் n அப்படியே வச்சுக்கோங்க, இந்த மைனஸ் 1 அந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் 1 மாறிடுமா. இப்போ பாருங்க 4 பவர் n ஈக்குவல் டு ஆட் பண்ணிங்கன்னா 4096 வருதா. இப்போ பாருங்க 4096 இந்த 4 பவரில் எழுத முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. இது எப்படி எழுதலாம், 4 பவர் 6 எழுதலாமா. 4 பவர் 6 ஈக்குவல் டு இங்கே 4 பவர் n. இப்போ பாருங்கள் ரெண்டு பேஸ் வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா பவரை ஈக்குவேட் பண்ணிப்போமா. அப்போ பாருங்கள் n ஈக்குவல் டு 6 கிடைக்குதா. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இது மாதிரி சம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க, கஷ்டம்னு சொல்லி உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் போது. இந்த ரெண்டு பேஸ் வேல்யூ ஈக்குவல்னு சொல்லி அந்த மெத்தட் தெரியுன்னா அதுக்கப்புறம் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது கொஞ்சம் தப்பில்லாமல் பண்ணிட்டீங்கன்னா போது, எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாட்டீங்க. இந்த கொஸ்டின் ஒரு சீரீஸ் கொடுத்து அது இன்ஃபினிட்டிவ் வரைக்கும் கொடுத்து அதோட கூடுதல் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணேன்னு, வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் தப்பாக தான் உங்களுக்கு போகுது. இன்ஃபினிட்டிவ் வரைக்கும் சொல்லி செக் பண்ணுங்கள். இது வந்து இன்ஃபினிட்டிவ் வரைக்கும் இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லிக்கிறோம். வாங்க அந்த ஃபார்முலா நான் மறுபடியும் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். என்ன ஃபார்முலானா a/1 - r, இதுதான் ஃபார்முலா. இன்ஃபினிட்டிவ் வரைக்கும் இருந்துச்சுன்னா இது நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஏவும் ஆரோட வேல்யூயும் கண்டுபிடிக்கணும். a ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு உறுப்பா என்ன 3 3, ஆரோட ஃபார்முலா என்ன t2/t1, t2ங்கிறது வேல்யூ என்ன 1/t1ஓட வேல்யூ 3. இனி இதில் அப்ரோச் பண்ணுங்க, ஏவோட வேல்யூ என்ன 3 3/1 - ஆரோட வேல்யூ என்ன 1/3. கீழே எல்சிஎம் எடுங்க, எல்சிஎம் எடுத்தால் 3 - 1 வருமா. இந்த கீழே இருக்கிற 3 மேலே வந்துருமா. 3 × 3/3 - 1 பண்ணிங்கன்னா 2வா. உனி மல்டிப்ளேஷன் பண்ணுங்க, மல்டிப்ளேஷன் பண்ணால் 9/2 வருதா. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பாருங்க இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த டைம் குரூப் 2ல கூட கேட்க சான்ஸ் இருக்குது. என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு நம்பர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டில் சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க, பாதி சேமிக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் சேமித்ததோட அதில் பாதி அவர் சேமிக்கிறாரு. 6 ஆண்டுகள் அவர் வந்து 7875 சேமிக்கிறார் எனில் அவர் முதல் ஆண்டில் சேமித்த தொகை எவ்வளோன்னு சொல்லி கேட்டுங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது, ஆர் கொடுத்துருக்குறாங்க, SN6 கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க, ஏவோட வேல்யூ தான் கேட்டுக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னே நம்மளுக்கு புரியும். உங்களுக்கு புரியலையா, 2 டைம் படித்து பாருங்கள், உங்களுக்கே ஸ்டேட்மெண்ட் புரியும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து படித்து பழகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு செம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஆரோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதற்கு முந்தைய ஆண்டில் சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் அப்படின்னா 1/2. ஓகேவா, பாதியை சேமிக்கிறார், பாதியினோடனே 1/2. இது வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா ஆரோட வேல்யூ 1/2 வந்து என்ன பாரு 0.5 வருமா. 1 விட கம்மியாக நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு SN ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம், a × 1 - rn/1 - r, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுமா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. உனி என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்க, SN6 கொடுத்துருக்குறாங்களா. 6 ஈக்குவல் டு 7875. வாங்க நம்ம ஃபைன் பண்ணுறதெல்லாம் ஏதா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. SN6 இங்கே போட்டுக்கு டேரெக்டாக 7875 ஈக்குவல் டு ஏ தெரியாது, ஏ அப்படியே வச்சுக்கிறா. 1 - ஆரோட வேல்யூ என்ன 1/2 த ஹோல் பவர் n எவ்வளவு 6 ஆண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 6 அடுத்தது 1 - 1/2வா. அடுத்தது பாருங்க, இது அப்படியே இந்த அமௌண்ட் அப்படியே வச்சுட்டே வாங்க. 7875 a × 1 இது 1/2 2 பவர் 6ஓட வேல்யூ என்ன 64. 64 இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 - 1/2 வருமா. 2 - 1/2 போட்டுக்கோங்க. அடுத்து a × இப்போ வந்து இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 64 - 1/64 வருமா. இங்கே 2லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 1/2 வருமா. வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட் அப்படியே 7875 அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணீங்கன்னா இந்த இது மைனஸ் பண்ணுறதெல்லாம் மைனஸ் பண்ணுங்க. 7875 ஈக்குவல் டு a × 63/64 வருமா. 1/2 வருமா. இந்த 2மே இந்த 64 கேன்சல் ஆகிருமா. எத்தனை டைம் 64 32 டைமா. இப்போ பாருங்கள் a ஈக்குவல் டு 63/32 வருமா. நம்மளுக்கு ஏதா வேணும், ஏ மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, மிச்சதெல்லாம் இந்த சைடு கொண்டு வாங்க. 7875 இன்ட்டு கீழே இருக்கிற 32 மேலே வந்துருமா. 32/63 ஈக்குவல் டு ஏவா. 63ல் இது 1 டைம், இது வந்து எவ்வளோ டைம் 125 டைம் வருமா. 125 இன்ட்டு 32 மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். மல்டிப்ளேஷன் பண்ணால் a ஈக்குவல் டு 4000 வருதா. ஏவோட வேல்யூ 4000 சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சம்மெல்லாம் நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய சம் ஒர்க் அவுட் பண்ண
நாம இன்னைக்கு ஜிபியில் இருக்கிற எல்லா கொஷினும் பார்த்துட்டோம். நீங்கள் ஏபி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு ஜிபியில் ஒரு 4-5 சம் தான் இருக்குது, 4-5 மாடல் சம் ஓரளவுக்கு பார்த்து வச்சுட்டிங்கன்னா போதும். நம்மளுக்கு மேக்ஸிமம் ஏபியிலேருந்து தான் கொஷின் கேட்குறாங்க. நீங்கள் ஜிபியும் பார்த்து வச்சுக்கோங்க. ஜிபியில் இருக்கிற புக் பேக்கில் இருக்கிற எல்லா சம்மும் நம்ம ஒவ்வொரு சம் மாடல் சால்வ் பண்ணிக்கிறோம். நீங்கள் பாருங்கள், இது இல்லாமல் நீங்கள் எக்ஸசைஸில் 1 or 2 சம் இருக்குது, நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஈஸியாக சம் அப்ரோச் பண்ண முடியும். அதனால் ப்ராக்டிஸில் இன்னொரு 2-3 சம் மட்டும் தான் இருக்குது, அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் லிங்க், அதில் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு தான் இன்னும் என்னோட பெஸ்ட்டை காட்ட முடியும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.